ஒன்று நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 25 26 வசனங்களை வாசிக்க கேட்போம். First Chronicles chapter 23 verse 26. இஸ்ரவேலை தேவனாய கர்த்தர் தமது ஜனத்தை இளைப்பாறுக்க பண்ணினார். அவர் என்றென்றைக்கும் எருசலேமில் வாசம் பண்ணுவார் என்றும், இனி லேவியர் வாசஸ்தலத்தை ஆகிலும் அதன் ஊழியத்திற்கு அடுத்த அதன் பனிமுட்டுகளின் எதையாகிலும் சுமக்க தேவையில்லை என்றும், லேவிகள் இனி ஆசரிப்பு கூடாரத்துடைய பனிமுட்டுகளை சுமக்க வேண்டிய தேவை இல்லை. The Levites shall no more carry the tabernacle nor any vessel of it for the service thereof. இதன் காரணம் எருசலேமிலே என்றென்றைக்கும் அவர் வாசம் பண்ணுகிறார். The reason is because God resteth unto his people in Jerusalem forever and ever. தேவன் எருசலேமிலே என்றென்றும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறபடினால் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பனிமூட்டுகளை இனி சுமக்க வேண்டிய அவசியமில்லை என்ற வாக்குத்தத்தம். There is a promise because God dwells in Jerusalem forever. Levites shall no more carry the tabernacle nor any vessel of it for the services thereof. இது 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தினுடைய தொடர்ச்சியான வசனமாக இருக்கிறது. This is a connection verse from 2 Samuel and it links from there. இங்கு 2 சாமுவேல் 7:10 தாவீதோடு நாத்தான் மூலமாக தேவன் சொன்ன வார்த்தை, இனி நீங்கள் அலைந்து திரிவதில்லை, உங்களை நான் நாட்டினேன் என்றவர் சொல்லுகிறார். 2 Samuel chapter 7 verse 10, moreover I will appoint a place for my people and thou shalt not be moved anymore. நீங்கள் 40 வருஷமாக அலைந்து திரிந்தது போலவோ அல்லது நியாயாதிபதிகளின் காலங்களில் நியாயக்கேட்டின் பிள்ளைகளாக இருந்தது போலவோ அலைந்து திரியாதபடி உங்களை நான் நாட்டினேன். And the Lord said to his people, rather to David said that you shall not roam as in the days of the 40 years or in the days of the judges when ye people were unrighteous and therefore were restless all through the years. 40 வருஷமாகவும் இஸ்ரவேல் ஜனங்கள் அலைந்து திரிந்து கொண்டு இருந்தார்கள். 40 long years the people of Israel, they were roaming and moving. நியாயாதிபதி காலங்களிலும் நியாயக்கேட்டின் பிள்ளைகளாக அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள். Even at the time of judges they were like sons of unrighteousness, they were restless. தாவீதுடைய நாட்களிலே அது இல்லை, உங்களை நாட்டினேன் என்று சொல்கிறார். But in the days of David the Lord speaks empathetically saying, I have planted you, you shall not be moved anymore. இந்த வசனத்தின் தொடர்ச்சி 1 நாளாகமம் 23 25 26 இனி நீங்கள் இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் பனிமுட்டுகளை சுமக்க வேண்டிய அவசியமில்லை. And the connection of which in First Chronicle 23 25 26, neither anymore shall you carry the tabernacle or the vessels of the service thereof. இந்த திருவசனங்களிலே இவைகள் 2 கருத்தாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. So in these divine verses there are 2 viewpoints to be understood. முதலாவதாக நீங்கள் அலைந்து திரிவதில்லை. The first viewpoint is you shall not be moved no more. இரண்டாவதாக இந்த பனிமுட்டுகளை நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியமில்லை. And secondly in First Chronicles verse 26 24 chapter which says that no more carry the tabernacle nor any vessels of it for the service thereof. இந்த அலைந்து திரிவதில்லை என்பதனுடைய அந்த வசனத்திலே நீங்கள் 40 வருஷமாக அலைந்து திரிந்தது போலவும் நியாயாதிபதியின் காலங்களில் நியாயக்கேட்டின் பிள்ளைகளாக அலைந்து திரிந்தது போலவும் இல்லாதபடி உங்களை நாட்டினேன். The meaning of 2 Samuel chapter 7 verse 10, move no more, is like that of the 40 years in the wilderness and the affliction because of the unrighteousness in the days of the judges will not happen to you anymore. நீங்கள் இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் பனிமுட்டுகளை இனி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. And First Chronicles which says that no more carry the tabernacle nor any vessels of it for the service anymore. இந்த 40 வருஷமாக அவர்கள் அலைந்து திரிந்த காரணம் யோசுவா 5:6 வசனத்திலே அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாக இருந்தார்கள். In the book of Joshua 5:6, the reason why they were roaming for 40 years is given there because of their disobedience. மோசேயோடு சண்டை போடுகிறவர்கள் அந்த வனாந்தரத்திலே அழித்து போடும்படியாக அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். And those people they resisted against Moses and they were led to move around the wilderness because of their rebelliousness. நியாயாதிபதியின் காலங்களில் நியாயக்கேட்டின் பிள்ளைகளாக இருந்தபடியினால் அலைந்து திரிந்தார்கள். And in the days of the judges they were children of unrighteousness, which is the reason why they had to be moving because of their wickedness. அவர்கள் அலைந்து திரிவதின் 2 காரணங்களை இங்கு தாவீதுக்கு நாத்தான் சொல்லுகிறார். So prophet Nathan to David gives him 2 reasons for their roaming. நாம் அலைந்து திரிவதன் 2 காரணங்களை இந்த 2 சாமுவேல் 7:10 சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. In 2 Samuel chapter 7 verse 10, 2 reasons are given for them
why they were roaming in the wilderness all through the 40 years. 40 வருஷமாக அவர்கள் மோசேயோடு முறுமுறுத்து கொண்டு அவர்கள் சண்டை போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். 40 long years they were murmuring, they were resisting, they were against Moses and fighting against him. அவர்கள் எப்போதும் வாக்குவாதம் செய்யக்கூடியவர்களாகவே So இருக்கிறார்கள். these people were always with strife and contention. ஆபிரகாமோடு அழைக்கப்பட்ட லோத்து வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு சண்டை போடுகிறவர். Lot was called along with Abraham. He was a man of strife and contention and quarrel. இங்கு ஆதியாகமம் 16:12 இஸ்மவேலுக்கு விரோதமாக மற்றவர்கள் கை இருக்கிறது, மற்றவர்களுக்கு விரோதமாக இஸ்மவேல் கை இருக்கக்கூடியதாக இருக்கிறது. Genesis 16:12, the hand of Ishmael was against others and the hand of other people were against Ishmael. இவர்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய சந்ததிகளாக இருந்தாலும் இந்த லோத்துடைய ஸ்பிரிட்டும் ஆவியும் இந்த இஸ்மாவேலுடைய ஆவியும் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. And the spirit of Ishmael and the spirit of Lot was there into them and it tortured and tormented them. இஸ்மவேல் ஒரு துஷ்டன், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் மற்றவர்கள் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும் என்று It எழுதப்பட்டிருக்கிறது. is written Ishmael was a wicked man, his hand shall be against everyone and everyone's hand shall be against him. லோத்தை போல வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு இருந்தவர்களும் மனாந்தரத்திலே இளைப்பாறுதல் அற்று அழிக்கப்பட்டார்கள். And men like Lot who were striving and contentious and quarreling were too destroyed in the wilderness all the way. தேவன் நம்மை இந்த அப்போஸ்தல உபதேசத்திலே நாட்டக்கூடாமல் போன 2 குற்றச்சாட்டுகளை இந்த இடத்திலே தாவீதுக்கு நாத்தான் சொல்லுகிறார். And Nathan to David points out, underlines 2 reasons why they were not able to be planted or rooted in one particular place in the apostolic truth. அதற்கு பின்பும் கானானுக்குள் கொண்டு வந்த பின்பும் நியாயாதிபதிகளின் காலத்தில் நியாயக்கேட்டின் பிள்ளைகளாகவே அவர்கள் இருந்தபடினால் அவர்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்க முடியும். After that the Lord led them into the land of Canaan and into the promised land. Now during the days of the judges they were not able to be established because of their unrighteous deeds and actions. ஒத்னியேல் முதல் சாமுவேல் வரையுடைய நியாயாதிபதிகள் புத்தகத்திலே அட்டவணை போடப்பட்டிருக்கிறது. The judges, if write down from Othniel to Samuel in the book of Judges, you can find their listings. இங்கு நியாயக்கேட்டின் பிள்ளைகள் என்று சொல்வதன் காரணம் என்ன? What is the reason they were called as sons of unrighteousness? நியாயத்தை பேசக்கூடிய நீதிபதிகளுடைய பிள்ளைகள் தான் அங்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. It's because they were children of righteous men and women. ஏலி ஒரு நியாயாதிபதியாக இருந்தாலும் அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? Eli was a judge, but what about their children's state of affairs? அதுக்கு பதிலாக சாமுவேல் ஒரு நியாயாதிபதியாக கொண்டு வந்தாலும் அவருடைய பிள்ளைகளும் அப்படித்தான் இருந்தார்கள். Instead of Eli, Samuel was appointed as a judge, but the condition of the sons of Samuel was also similar to that of Eli. ஆகவேதான் நியாயாதிபதியின் காலங்களிலே நடந்த நியாயக்கேட்டின் பிள்ளைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Which is why it is written, the children of wickedness at the time of judges. ஏலியுடைய பிள்ளைகளும் சாமுவேலுடைய பிள்ளைகளும் ஒரு நியாயக்கேட்டின் பிள்ளைகளாகவே இருந்தார்கள். The sons of Eli, the sons of Samuel, they were all children of wrath, wickedness before the Lord. 1 சாமுவேல் 8:3 நீங்கள் வீட்டிலே வாசித்தால் இந்த சாமுவேலின் பிள்ளைகளும் அங்கு நியாயத்தை புரட்டக்கூடியவர்களாகவே இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. 1 Samuel chapter 8 verse 3, the Bible records even the sons of Samuel were perverters of the truth. இதன் மூலமாகதான் அவர்கள் ஒரு இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போனதாக காண்கிறோம். Which is the reason why the entire nation of Israel never rested, never planted or rooted in a particular place. தாவீதுடைய நாட்களில் அவர்களை நாட்டினேன் என்பது இந்த குற்றச்சாட்டுகள் ஒன்றும் தாவீதுடைய வாழ்க்கையிலே இல்லை. But in the days of David, the Bible says they had been planted, rooted means that such a allegation was removed from their lives. நியாயத்தை புரட்டுகிறதோ, நியாயக்கேடு பண்ணுகிறதோ, தர்க்கம் பண்ணுகிறதோ, சண்டை போடுகிறதோ இவைகள் ஒன்றும் தாவீதுடைய வாழ்க்கையில் இல்லாத ஒரு மேலான வாழ்க்கை அங்கு காணப்படுகிறது. In the life of David there was no striving, contention, quarreling, wickedness, unrighteousness. He was a man designed so by the Lord for establishing of his life. தாவீதுடைய நாட்களில் நான் உங்களை நாட்டினேன் என்று அவர் சொல்லுகிறார். And in the days of David the Lord promised and said, I have planted you that you may not be moved. தேவன் இந்த அப்போஸ்தல உபதேசத்திலே நம்மை உறுதிப்படுத்தி அதிலே நம்மை நாட்டும்படியாக இந்த குறைபாடுகளை இந்த நாளிலே நாம் நிவர்த்தி செய்வோம். That the Lord may establish us, root us, build us in the apostolic truth. Let us be keen in removing all the shortcomings from our lives. நீங்கள் அலைந்து திரிவதில்லை என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, நீங்கள் இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் பணிமூட்டுகளை இனி சுமக்க அவசியமில்லை. The Bible says that you will not be moved anymore, but also it says that you shall not move the vessels of the tabernacle anymore. இங்கு ஆசரிப்பு கூடாரத்தின் பணிமூட்டுகளை சுமப்பது என்பதும் உபதேசம்தான்.
It is a doctrine to study that to carry the vessels of the tabernacle is the truth of the matter. ஒரு பக்கத்திலே அவைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாகத்தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. In one way, in the beginning, these were all useful for us. அப்போ சுமக்க தேவையில்லைன்னா சுமந்தது தப்பா? If the Bible says need not carry the tabernacle, does it mean it's wrong once carrying? சுமந்ததும் நல்லதுதான். இப்போ சுமக்காக இருப்பது இன்னும் நல்லதாக The இருக்கிறது. point we have to understand is once the tabernacle being carried was good, now need not carry it anymore is also good. அலைந்து திரிவதுதான் தவறு ஒழிய சுமந்தது தவறல்ல. To roam around without a state of affair is a mistake, and not carrying the tabernacle is a mistake. ஏனென்றால் அவர்கள் எல்லா காரியங்களையும் சுமந்த ஒரு அனுபவத்தில் தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். It is because the Old Testament saints, they were in a state of affair wherein they carried everything. அவர்கள் சுமந்து தான் இருந்தார்களே, அதை தீர்ந்த பாடு இல்லை. They kept carrying it, but they were not laying it down and rested. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. Behold the Lamb of God which has completed the sins of the world. இந்த நியாயப்பிரமாண காலங்கள் முடிந்து கிறிஸ்துவின் காலத்திலே அது சுமக்க வேண்டிய அவசியமில்லை என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. There is a meaning behind this verse. After the days of the law, in the period of the grace, we need not carry the tabernacle anymore. அப்படி ஒரு கருத்தையும் நாம் எடுத்துக்கொள்வதிலே தவறில்லை. And to take such an interpretation is also no mistake. இப்போது உங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டேன் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? Now what does it mean the Lord promised them and say, I have given you rest? எருசலேமிலே அவர் என்றென்றைக்கு வாசம் பண்ணுகிறார் என்று சொல்கிற வார்த்தையின் பொருள் என்ன? What's the meaning? God dwells in Jerusalem forever. நீ சுமக்க அவசியமில்லை என்று சொல்லுடைய வார்த்தையின் அர்த்தம் என்ன? And what does it mean you need not carry the tabernacle or his vessels anymore? இளைப்பாறுதல் கிடைக்க வேண்டும் என்றாலே நுகம் நம்மேல் வைக்கப்பட்டால் தான் இளைப்பாறுதல் உண்டாகும். The promise of a rest is given along with the condition of carrying the yoke in our lives. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 29 வசனங்களை நீங்கள் வீட்டிலே வாசித்தால், வருத்தப்பட்டு பாவம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். Reading Matthew 11:28 at home, the Lord Jesus Christ promised people saying, all those who are weary and heavy laden, come unto me, take my yoke and I will give you rest. இந்த இளைப்பாறுதல் எப்படி நமக்கு கிடைக்கும்? How do we get the rest Jesus promised? நான் சாந்த மனத்தாழ்மையாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டால் உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். Jesus Christ laid the promise with the condition, I am meek and lowly in spirit. If you come, take my yoke, learn of me, you shall receive the peace. வா இளைப்பாறுதல் தருவேன் என்பது நான் யார் என்பதை நுகத்தை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டால் உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்பதாக The இருக்கிறது. point which he would like to say is, if you want to know or get peace or rest, come learn of me and know who you are, then you will receive the rest. இதற்கு மேலான ஒரு வாழ்க்கை தான் இனி நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியமில்லை என்பதாக இருக்கிறது. A life beyond this rest is what is being promised here, which says that you need not carry the tabernacle or the vessels anymore. நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு இளைப்பாறுதல். When you learn, you shall receive the rest. இதற்கு மேலான இளைப்பாறுதல் என்ன? What is the rest about this? இதை சுமக்க வேண்டிய அவசியமில்லை என்பது என்ன? What does it mean you need not carry the tabernacle anymore? அந்த இளைப்பாறுதலுக்கு இனி கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. And the meaning is you need not learn it anymore. 1000 வருஷ அரசாட்சியின் இளைப்பாறுதல் என்பது ஒரு மனிதனுக்கு தேவனை பற்றிய கற்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. The meaning of the millennial rest is nobody need to teach anybody about God. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சின்னவன் முதல் பெரிய வரைக்கும் எல்லாரும் அறிந்திருப்பார்கள், ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சொல்ல வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. And from the small to the big, all will know God and nobody needs to teach anyone about God. 1000 வருஷ அரசாட்சி என்பது எருசலேமிலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற வாழ்க்கை. Millennial reign of Jesus reigning and ruling in Jerusalem for a millennium. இளைப்பாறுதலை அவர் கொடுத்து விட்டார். He had given rest already. இனி நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியோ சுமை வைக்க வேண்டியதோ நுகத்தை வைத்து கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. Therefore, you need not learn, you need not carry a yoke, you need not study, because it's been granted as a
as a promise to you. முதலாவதாக அவர்கள் சுமந்தது அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கைக்கு நிழலாட்டம். And the first carrying is a type of taking the yoke and learning from Jesus to get a rest. இளைப்பாறுதல் வேண்டுமென்றாலே அவரை அறிந்து கொண்டு அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். If you want rest, the foremost thing you have to do is you have to come, carry the yoke, learn from Jesus, and then he will give you the peace. இப்போது அதை சுமக்க வேண்டிய அவசியமில்லை என்றால் இனி நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை, எல்லாருக்கும் அது தெரியக்கூடியதாகவே இருக்கிறது. And now if it says that you not carry anymore means it's known, it's already understood, and therefore it's been a plain fact that you need not carry it. மீகா 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் போது இன்னும் அதுக்கு நமக்கு தெளிவாக விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது. Micah chapter 4 verse 3-4. திரளான ஜனங்களுக்கு நியாயம் தீர்த்து தூரத்திலுள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. இனி கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. Neither shall they learn anymore. அடுத்த வசனத்திலே அத்திமரத்திற்கும் திராட்சை செடிகளும் இளைப்பாறிக் கொண்டு இருப்பார்கள். Verse 4, they shall sit under wine and fig and they shall rest. இது புதிய எருசலேமிலே அவர் என்றென்றைக்கும் வாசமாய் இருக்கிறபடியால் இருக்கக்கூடிய இளைப்பாறுதல். This is the rest guaranteed, promised by the Lord in the millennium, because he dwells in Jerusalem forever and ever. நீங்கள் இளைப்பாறுதலுக்கு நுகத்தை வைத்துக்கொண்டு கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறீர்களா? இல்ல இனி பெரிய இளைப்பாறுதலுக்காக இனி கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் இது சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற இடத்தில் இருக்கிறீர்கள். Now the question to you is, where are you? In which team are you in? Are you in the first place of carrying the yoke, or in the second place of not carrying the vessels of the tabernacle towards the rest of the millennium? இது சாலமோன் நாட்களில் இருக்கக்கூடிய ஒரு இளைப்பாறுதலாக இருக்கிறது. This is the rest promised in the days and times of Solomon. ஏனென்றால் இந்த சாலமோன் நாட்கள் தான் 1 ராஜாக்கள் 4:25-26 அத்திமரத்திலும் திராட்சை செடிகளிலும் இளைப்பாறிக் கொண்டிருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. In 1 King chapter 4 verse 24, it's been promised in the time of King Solomon that everyone will rest under its fig and its wine restfully. அவனுடைய காலகட்டங்களிலே ஆலயங்களை கட்டக்கூடிய அளவிலே எந்த யுத்தமும் இல்லாத ஒரு இளைப்பாறுதலின் காலமாக இருந்தது. It was the days of Solomon which enabled the people of Israel to build the temple and to rest in the Lord. மீகாவிலே நான் வாசிக்க கேட்டது போல 1000 வருஷ அரசாட்சியிலும் அத்திமரத்திற்கும் திராட்சை செடிகளை இளைப்பாறிக் கொண்ட காலங்களிலும் அவர்கள் யுத்தத்துக்கு எதையும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. As we read in Micah that during the millennium they shall rest under wine and fig, they need not learn anymore to war. அவர் என்றென்றைக்கும் எருசலேமில் வாசம் பண்ணக்கூடிய வாழ்க்கையிலே தான் இந்த மேலான இளைப்பாறுதல் வாக்குத்தத்தமாக இருக்கிறது. The greater promise of rest is there in God dwelling in Jerusalem, and that is the rest which has been promised to his people latter days. இந்த சாலமோன் எருசலேமிலே பிறந்தவனாக இருந்தபடியினால் தான் இந்த இளைப்பாறுதல் சாலமோனுக்குரியதாக இருக்கிறது. Solomon was born in Jerusalem, which is the reason why Solomon had this greater rest. இந்த தாவீதுடைய 6 பிள்ளைகளும் எப்ரோனிலே பிறந்தவர்களாக இருந்தபடினால் அவர்கள் யுத்தம் செய்து கொண்டே இருந்தார்கள், அவர்களுக்கு இந்த இளைப்பாறுதல் இல்லை. But David had other children who were born in Hebron, 6 of them. But those days were time of battle, therefore their time was also restless. எருசலேமிலே நாம் பிறக்க வேண்டும், எப்ரோனிலே நாம் பிறக்க கூடாது. We should be born in Jerusalem, not in Hebron. எப்ரோன் என்று சொன்னால் அது பிதாக்களின் கல்லறை இருக்கக்கூடிய இடம். Hebron is the place where the sepulcher of the father is kept. ஆனால் நாம் பிறக்கக்கூடிய இடம் எருசலேமாக சீயோனாக இருக்கிறது. But our birthplace is Jerusalem and Zion in our life. பிதாக்களின் கல்லறையில் நாம் பிறக்கக்கூடிய இடமாக இல்லாதபடி புதிய எருசலேமிலும் சீயோனிலும் பிறக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். We need to be born in Jerusalem and in Zion, that we are not born in the sepulcher of our fathers. சீயோனிலே பிறந்து சீயோனிலே வளர்ந்து சீயோனிலே இருக்கிறோம், எருசலேமிலே பிறந்து எருசலேமிலே வளர்ந்து எருசலேமிலே நாம் இருக்க வேண்டும். Born in Zion, grown up in Zion, and living in Zion, so is born, living and grown up in Jerusalem as well. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்திலே பெரிய யுத்தங்கள் சவுல் குடும்பத்துக்கு தாவீதின் குடும்பத்துக்கு நடந்து கொண்ட காலகட்டங்கள் தான் இந்த 6 பேர் தாவீதுடைய குமாரராக பிறக்கிறார்கள். In 2 Samuel, when there was continuous struggle and war in between the house of David and Saul, these 6 children were born to David in Hebron. இந்த எப்ரோனிலே பிறந்த பிள்ளையுடைய அம்னோன் எப்படி மரித்தான், அப்சலோம் எப்படி மரித்தான், அதோனியா எப்படி மரித்தான் என்பது வேத சரித்திரமாக இருக்கிறது. The historical details of Amnon or Absalom or others
were all recorded in the Bible. பிதாக்கள் கல்லறையில பிறந்தவங்க அந்த கல்லறை தான் அவங்களுக்கு மரணமாக இருக்கிறது. And those who are born at the place where the sepulchre of the father is, so will also be their end. ஆனால் இந்த எருசலேமிலே அவர் என்றென்றைக்கும் இளைப்பாறிக் கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை சாலமோனுக்கு உரியதாக இருக்கிறபடினால் அவன் எருசலேமிலே பிறந்தவன். But the life of rest God takes in Jerusalem. So was Solomon born in Jerusalem. That's the reason why Solomon has perpetual rest in his life. ஒரு இளைப்பாறுதலிலே பிறந்தவன் தான் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே மக்களை கொண்டு போக முடியும். A man born in peace is the one who can lead people in rest. சாலமோன் என்ற வார்த்தைக்கு அமைதலுள்ள புருஷன் என்றும் அவன் அமர்ந்திருப்பான் என்றும் அவனுடைய ராஜ்யம் அமெரிக்கா இருக்கும் என்ற அர்த்தம் The கொடுக்கப்பட்டது. meaning for the word Solomon is he was a quiet man, he was a man of peace, and he is a man of rest who would lead his people into rest. தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டதும் தாயின் வயிற்றிலே உருவாக்கப்பட்டதுமாக இருக்கிறது. Every promise the Lord gives unto us is being given before the foundation of the world, even before we were born out of the womb of our mother. The Lord had prescribed and destined in our lives. ஆகவேதான் இங்கு அவர் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டிருக்கிறார். அவர் எருசலேமிலே என்றென்றைக்கும் வாசமடுகிறபடினால் இனி ஆசரிப்பு கூடாரத்தின் பணிமூட்டுகளை நீங்கள் சுமக்க வேண்டிய தேவையில்லை என்ற வாக்குத்தத்தத்தை தருகிறார். Which is why the Lord gives a promise of rest to his people, saying, because the Lord dwells in Jerusalem, rest in Jerusalem, they need not carry anymore tabernacle or the vessels towards the ordination of the services. எப்படி நாட்டப்பட்டார்கள், எப்படி அந்த எருசலேம் என்ற என்றென்றைக்குள்ள இளைப்பாறுதலுக்குள் இனி பாரம் சுமக்காதபடி இருந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். We understood how they were planted, rooted, how they did not carry the vessel of the tabernacle but were resting in the Lord. 28ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலும் 29ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை எழுதப்பட்டிருக்கிறது. At the last part of verse 28 and the last part of verse 29 is written what we should do for the Lord. அலைந்து திரிய வேண்டாம், சுமந்து கொண்டு இருக்க வேண்டாம், உங்களுக்கு விசாரிப்பின் ஊழியத்தை வைத்திருக்கிறார். You need not roam around, you need not be wearied around, but God has given you a ministry of inquiry. 28 கடைசியிலும் 29 கடைசியிலும் விசாரிப்பு ஊழியம் நமக்கு இருக்கிறது. There is a ministry of supplication given to you when you have this rest in your life. எத்தனை பேர் இந்த விசாரிக்கக்கூடிய ஊழியத்திலே அந்த விசாரிக்கக்கூடிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? How many of you have given yourself for that ministration and practicing that ministration in your life? அந்த அதிகாரம் கடைசி வசனத்திலே காவல் பண்ணக்கூடிய ஊழியத்தையும் தந்திருக்கிறார், பணிவிடை செய்யக்கூடிய ஊழியத்தை நமக்கு தந்திருக்கிறார். And in that chapter the last verse also deal with the ministry of security and the ministry of purification. Yeah. மெய்யாகவே நாம் அலைந்து திரிவதில்லை. Verily we shall not roam around. மெய்யாகவே நாம் இனி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. Truly we need not carry around. எல்லாம் கட்டாச்சு. We have learned. இனி நம்ம விசாரிக்கக்கூடிய ஊழியத்தை தந்திருக்கிறார். And now God has given us a ministry of supplication. பணிவிடை செய்யக்கூடிய ஊழியத்தை தந்திருக்கிறார். God has given us a ministry of service காவல் பண்ண வேண்டிய ஊழியம் and a ministry of protection. இந்த மூன்று வகையான ஊழியம் பிந்தின பகுதியிலே அவர்களுக்கு கொடுத்ததாக வேதத்திலே நாம் படிக்கிறோம். So the Bible in the latter chapter of verse 23 speaks about these three promises to the people. இந்த ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள் 31ஆம் வசனத்தின் பிரகாரம் கர்த்தருக்கு முன்பாக எப்போதும் நிற்கக்கூடிய தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. Verse 31 later they should continually be before the Lord. நீங்கள் விசாரிக்க ஊழியம் செய்றீங்களா, பணிவிடை ஊழியம் செய்றீங்களா, காவல் ஊழியம் பண்ணுகிறீங்களா, ஆனால் இதனுடைய தகுதி கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் நிற்க வேண்டும். So either you do all these things which has been reiterated, but all you have to lay down the condition in your life is be continually before the Lord. இந்த மூன்று வகையான ஊழியமும் ஏதேனின் ஊழியத்துக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. These three kinds of ministry type which happened in the Garden of Eden. இது ஆவிக்குரிய இந்த மூன்று ஊழியத்துக்கும் நிழலாட்டம் ஏதேனின் தோட்டம். The spiritual ministration of these three kind is a type and a parallel to the Garden of Eden. இந்த விசாரணை ஊழியம் என்பது ஆதாம் ஏவாளை எப்போது விசாரிக்கணும். The ministry of inquiry or supplication is Adam has to go inquire about Eve at all times. நீ எங்க போயிட்டு வாரா, காணலியே, அந்த மரத்துக்கிட்ட உன்னை கண்டனே என்று அவன் விசாரிக்க வேண்டும். Adam must inquire Eve, where were you? I didn't find you around. I didn't see you around these trees. This must be the inquiry. ஆதாம் இந்த ஏவாளை
எப்போது விசாரித்துக் கொண்டிருக்கிற ஊழியத்துக்கு அவன் நிழலாட்டம். Adam is a type of the ministration of inquiry that you has to keep towards Eve at all times. வெளிப்படையாக அவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள், ஆனால் ஏவாளுடைய உள்பகுதி விசாரணை இல்லாமல் இருந்தது. Outwardly they are good, but the inner part of Eve was without any inquiry. ஒரு ஆளை வெளிப்படையாக ஆதாமே ஆதாமே என்று விசாரிக்கிறது ஒழிய உள்ள இருக்க ஏவாளை விசாரிக்க இல்லையே. But outwardly Adam, how art thou? But the inner man of the Eve has been so rotten. பட்டணம் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது, மனது கெட்டு போயிருக்கிறது, இருதயம் பாழாய் போயிருக்கிறது, விசாரிப்பார் இல்லை. The city seems to be good, but the mind is corrupted, the heart is contaminated, there is nobody to inquire. மனிதன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தையும் மனதையும் ஆராயக்கூடிய விசாரிக்கக்கூடியவராக இருக்கிறார். And man sees the outer form, but God searches the inners and he discerns the inner being of a life. வெளிப்படையாக விசாரித்து போகக்கூடிய ஊழியங்கள் அல்ல, உள்ளான பகுதியை ஆவிக்குரிய மனிதனை நாம் ஒவ்வொரு நாளும் விசாரிக்கக்கூடிய இடத்திலே நாம் காணப்பட வேண்டும். It's not just surface level, but it's all about depth, all about knowing the inner core of one's being. ஆதாம் இந்த ஏவாளை அவன் விசாரித்து அந்த உள்ளான பகுதியை சரிப்படுத்தி இருந்தால் ஆதாமே என்று அழைக்கும் போது அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்திருப்பார்கள். Had Adam taken caution in inquiring about the inner state of the affairs of Eve, there would have been restriction of the fall in the beginning. இந்த பணிவிடை ஊழியம் என்பது தோட்டத்தை பண்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. And now the ministry of service is tending and protecting the garden. இந்த காவல் என்பது ஏதேன் தோட்டத்தை காவல் செய்யக்கூடிய ஊழியம். And the protection which is spoken of here is the guarding aspect of the Garden of Eden. இப்போது நமக்கு தரப்பட்ட இந்த ஆவிக்குரிய மூன்று ஊழியத்துக்கும் நிழலாட்டமாக அவர் சரியாக காட்சியளிக்கிறார். For the three promises of the spiritual ministration given here, Garden of Eden is an apt example out there. இந்த ஏதேனை பண்படுத்துவது என்பது பணிவிடை ஊழியம். And to tend Eden is the ministry of service. இந்த காவல் என்பது பாதுகாக்கக்கூடிய ஊழியம். And to preserve and protect is to preserve and protect the Eden garden. எல்லாவற்றை காட்டிலும் இந்த விசாரிக்கக்கூடிய ஊழியம் அந்த 28 29லே ரெண்டு தடவை எழுதியிருக்கு. And twice in 28 and 29 it's mentioned that you should inquire after. ஒரு தடவை பேசின தேவன் ரெண்டு தடவை விளம்பப்படுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is also written God spoke one, it was heard twice. இங்கு விசாரிக்கக்கூடிய ஊழியத்திலே ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருப்பதினால் 28 கடைசியிலும் 29 கடைசியிலும் விசாரிக்க வேண்டும் என்பதாக இருக்கு. 28 last, 29 last, because God double fold emphasizes there, you have to inquire. இந்த எபேசு சபையை குறித்து மேலாக சொல்லப்பட்ட காரணம் அவங்களுடைய மனதை குறித்தும் இருதயத்தை குறித்தும் பவுல் அதிகமாக விசாரித்ததன் காரணமாக இருக்கிறது. The church at Ephesus is being highly commended. The reason of this commendation is because of their spiritual greatness. எபேசியர் 1 அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இருந்து அவங்களுடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்பதாகவே பவுலுடைய அழுத்தமாக இருக்கிறது. Ephesians chapter 1 verse 19 onwards, the emphasis of Pauline prayer about the church at Ephesus, they may be enlightened in their inner man. பிதாவுடைய குமாரனுடைய மனதில் இருக்கக்கூடிய காரியங்களை சரியாக விளங்கிக் கொள்ளக்கூடிய மனக்கண்கள் அவர்களுக்குள்ளே பிரகாசிக்கப்பட வேண்டும் என்ற ஜெபம் அதிகமாக ஏறெடுக்கப்படுகிறதாக இருக்கிறது. And the prayer was uplifted to the Lord in more measures, that the church at Ephesus may be enlightened to know the will of the Father and of his manifold wisdom. பிதாவுடைய மனதிலும் குமாரனுடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா ஒழுங்குகள் திட்டங்கள் எல்லாவற்றையும் நாம் சரியாக அறிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனக்கண்கள் நம்மளுக்குள்ள எப்போதும் பிரகாசமாக இருக்க வேண்டும். We need an inner enlightenment about God the Father, God the Son, their ways and means of their treatment of salvation should be so clear in our understanding. நம்முடைய தலையிலே ஒரு மெர்க்குரி லைட் எரிந்தால் எப்படி இருக்கும், அதை போல நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமாக இருக்க வேண்டும். As if there is a mercury powered light, so should our enlightenment be at all times. இயேசு கிறிஸ்து அக்கினி ஜுவாலை போன்ற கண்ணுடையவராக It காட்சியளிக்கிறார். is said about the Lord that he was with fiery eyes. எல்லா அந்தரங்கங்களும் அவருக்கு முன்பாக நிர்வாணமாக காட்சியளிக்கிறது. Every private issue was bare before him. 139ஆம் சங்கீதத்திலே என் நினைவுகளை தூரத்தில் அறிக்கிறீர், உம்முடைய கண்ணுக்கு ஆவிக்கு மறைவாக எங்கே நான் ஓடி ஒளித்துக் கொள்ள முடியும் என்று தாவீது புலம்புகிறார். Psalm 139, the psalmist laments, you know my thoughts far off, where will I flee and hide myself? அப்படிப்பட்ட ஒரு அக்கினி ஜுவாலை போன்ற ஒரு மனக்கண்கள் பிரகாசிக்கப்பட்ட அந்த கண்கள் நம் ஒவ்வொருவருக்கும் அவசியம். We all need such a enlightened,
powerful, fairy understanding in our minds. எல்லாரையும் எல்லா பிரச்சனைகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரகாசம் நம்முடைய மனதுக்கு வேண்டும். We need an enlightenment in our mind to know everybody and the problem pertaining to everybody. அந்த எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலிருந்து இருதயத்தை அவர் விசாரிக்கிறார். நீங்கள் ஆவியிலே உள்ளான மனதிலே வல்லமையாய் பலப்பட வேண்டும். In that chapter, he inquires our heart, therefore being strengthened in the inner man with more power, says the epistle. 1ஆம் அதிகாரத்திலே மனதை விசாரித்து அதை சரிப்படுத்துகிறார். Chapter 1, he will inquire our mind and he will set it right. 3ஆம் அதிகாரத்திலே உள்ளான மனிதன் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது பகுதியாக ஆத்துமாவை இருதயத்தை அவர் விசாரிக்கிறார். Chapter 3, the inner being of the inner man, he inquires and he also keeps it clean. நீங்கள் ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். By the Spirit you may be strengthened in the inner man mightily. கிறிஸ்து விசுவாசத்தினாலே உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்க வேண்டும். Christ living in you by faith. அன்பிலே நீங்கள் வேரூன்ற வேண்டும். You be rooted in the love. சகல பரிசுத்தவான்களோடு அந்த ஐக்கியத்திலே நீங்கள் காணப்பட வேண்டும். And you should be found in the fellowship of the saints in all unity. அறிவுக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளக்கூடிய வல்லவர்களாகி நீங்கள் காணப்பட And வேண்டும். that you may comprehend the knowledge which surpasses all understanding in your life. அப்படியானால் பரலோகத்தின் எல்லா விதமான பரிபூரணமும் உங்களுடைய இருதயத்தில் வந்து இறங்கும் என்று அவர் If சொல்கிறார். that is so, you will be filled with all the fullness of God in your inner being. மனதிலே எப்படி அந்த மனக்கண்கள் பிரகாசிக்கப்படுகிறதோ அதுக்கேற்றபடி இருதயம் ஒரு அன்பினாலே நிறைந்து வழிகிறதாக இருக்கிறது. As our mind is enlightened, so is our heart also enlarged for the Lord to fill his love and receive his fullness in us. தேவனை பற்றி அறிவு நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அளவுல இருதயம் அன்புல நிறைஞ்சி இருக்கணும். The knowledge of God's mind in our mind, so must our hearts be filled with his love as well. உங்களுடைய மனதும் இருதயம் எப்படி இருக்கிறது என்ற விசாரணை ஊழியங்களுக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். You have to surrender your life for a life of service. Everyone. ஆதாம் ஏவாளை உள்ளான பகுதியிலே விசாரிக்கக்கூடிய ஊழியத்திலே தோல்வியை அடைந்து விட்டார். But in the first case or cause, Adam failed miserably with respect to Eve in terms of inquiry. தான் அவளுக்கு அதிகாரியா இருப்பதற்கு பதிலாக அவருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு மனிதனாக முடிவடைந்து விட்டார். Instead of Adam being the master, he became a slave and a cursed one because of heeding to the voice of his wife. அவளை விசாரித்து அவளை மேற்கொள்ளக்கூடிய கெபாசிட்டி அந்த ஆளுக்கு கிடையாது. And that man Adam missed or didn't have the capacity to inquire, resist and to overcome the causes. புருஷனானவன் மனைவியை ஆளுகை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். And the husband must be in the position of ownership and rulership. இப்போது உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் என்ற அடிமைத்தனத்துக்குள்ளே உட்பிரவேசித்து விட்டார்கள். After the fall, they entered into a slavery which said, now your desire shall be towards your husband. பவுல் எபேசு சபையிலே 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரமும் அவருடைய மனதையும் இருதயத்தையும் சரியாக விசாரித்து உள்ளான பகுதியை கட்டி எழுப்பக்கூடிய அந்த விசாரணை ஊழியத்திலே அவர் மேன்மை உள்ளவராக காட்சியளித்தார். Ephesians chapter 1, chapter 3, Paul to the church at Ephesians had taught them, had given them enlightenment to the mind, enlargement to the heart with the fullness of God, and he has given this service. இந்த விசாரணை ஊழியத்துக்கு பின்பு ஒரு பணிவிடை ஊழியத்தை நாம் செய்ய வேண்டியது அவசியம். After this ministry of supplication, we have to do a ministry of service to the Lord. இது ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தக்கூடிய ஊழியமாக இருக்கிறது. And back to the Garden of Eden, this is a ministry of tending the Garden of Eden. இந்த பணிவிடை ஊழியம் என்பது ஒரு டியூட்டி, அது பாடு என்றே நாம் அதை சொல்லலாம். This ministry of service is a duty and you have to call it as suffering. பணிவிடை ஊழியம் செய்யக்கூடியவர்கள் பாடு என்று சொல்லக்கூடிய ஒரு பாடு என்றாலே வேலை அல்லது டியூட்டி. The ministry of service means labor or suffering, and that's how we have to take it. நீங்கள் எதையும் குறித்து கவலைப்பட வேண்டாம், அந்தந்த நாள் அந்தந்த பாடுகளுக்கு கவலைப்படும். You need not worry about anything. Each day's care will take care of itself. ஆக பணிவிடை ஊழியம் என்பது நாம் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய வேலைகளாக பாடாக இருக்கிறது. But service, ministration of service is each day's care, we take care of its own care. ஒருவன் பணிவிடை ஊழியம் செய்யாதபடி சுகபோகமாக வாழுகிறவன் உயிரோடே செத்தவன். If somebody is not careful enough to maintain the care of the service, then he is a dead man while living. தலை முதல் பாத வரைக்கும் இருக்கிற அவயவங்கள் அந்தந்த வேலையின்படி அது இயங்காமல் போனால் அது செத்து போனதாக இருக்கிறது. Right from the head to the foot, each member of the body, if it doesn't operate or function accordingly, then it is termed as dead. ஒவ்வொரு அவயவங்களும் அந்தந்த வேலைகளை அந்தந்த பாடுகள் பட வேண்டும் என்று தேவன் அமைத்திருக்கிறார். Each member of the body God has intended for its own
duty and it has to perform its own duty. ஆகவே சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் கிறிஸ்துவின் அவயவங்களாக இருக்கிறபடினால் அவளுக்கு வேலை பாடு பணிவிடை ஊழியங்கள் இருக்கிறது. Which is why the church is the body of Christ. Each members are members individual, having their own duty to serve and to keep in their lives. இந்த பணிவிடை ஊழியம் அல்லது பாடுபடக்கூடிய ஊழியத்தின் மூலமாக நமக்கு ஒரு பரிபூரணம் இருக்கிறதாக எபிரேயர் 5ஆம் அதிகாரத்திலே பவுல் எழுதுகிறார். In Hebrew chapter 5, Paul writes, there is a promise of perfection awaiting for them, those who do the service of ministry of care in their lives. அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணராக்கப்பட்டு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியன் என்ற நாமம் தரிக்கப்பட்டார் என்று சொல்லுகிறார். And Paul writes he has a more better name of the order of Melchizedek, having displayed his obedience through the suffering and thereby having receiving a better name. ஆதாம் தன்னோட மனைவியாகிய உள்ளான பகுதியை விசாரித்து அந்த பணிவிடை ஊழியங்களை செய்திருந்தால் அவங்களுக்குள்ளே பரிபூரணம் உண்டாயிருந்திருக்கும். In the first course of Adam and Eve, had Adam inquired about Eve and done the ministry of service, there would have been a perfection without failure. பாடுபடுவது என்பது பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை. To suffer, a life of suffering is to retire from sin. பாடுபடுவது என்பது அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடிய வாழ்க்கை. And then to suffer is to reign with him. நாம் பாடுபடுகிறது மூலமாக பணிவிடை செய்கிறது மூலமாக மேன்மை நமக்கு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. By doing the ministry of service and suffering, God has also given us a better honor. பாடுபடுவதற்கும் பணிவிடை செய்வதற்கும் பயந்தவர்கள் அவர்கள் உயிரோடே செத்தவர்கள். And those people who are terrified, afraid to suffer for the Lord or to serve the Lord, they are dead while living. இப்படிப்பட்டவர்களை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்தக்கூடிய ஒரு பகுதியும் இருக்கிறது. And there is also an aspect in the word of God which says such people who shun such a life will be tormented through suffering. இங்கு பாடுபடுவதில் பணிவிடை செய்கிறது ஒரு சரியான ரூட் பூரணத்துக்கு. But God has intended suffering and service a proper route towards completion. அது இல்லை என்றால் உபத்திரவத்தினாலே உங்களை பூரணப்படுத்தக்கூடிய ஒரு வழியும் இருக்கிறது. But when you don't want or shun from such a pathway, then God will use another instrumentation of that of suffering. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10-11 ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துவது ஏற்றதாக இருக்கிறது. Hebrew chapter 2 verse 10, Paul writes that it was perfect for him to fulfill the salvation through the captain of the author of the salvation. தங்களுடைய வாழ்க்கையின் ஒழுங்குமுறைகளை சரியாக கடைபிடிக்கிறவர்கள் இந்த முதலாவது வழிமுறைகளிலே பூரணத்தை அடைந்து கொள்வது நிச்சயம். And those people who keep rules and sets of precepts in their lives, they are perfected in the first course of the first principle. தம்முடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துவது ஏற்றதாக இருக்கிறது. And it is considered to be apt for the author of salvation to be perfected through suffering. இந்த உபத்திரவம் என்பது கர்த்தருடைய கைவிடப்பட்டவர்களுக்கு தான் உரியது. Affliction is something which is kept for those forsaken saints. ஆனால் நமக்கும் கூட அந்த உபத்திரவம் இருக்கிறதாக பவுல் சொல்லுகிறார். But Paul writes even we have suffering in our life. இங்கு 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே இது நீங்கி போகக்கூடிய உபத்திரவம். 2 Corinthians chapter 4, he writes this affliction is temporal. இந்த உபத்திரவம் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. And this affliction cannot do anything to us. ஆனால் கர்த்தருடைய கைவிடப்பட்டவர்களுடைய மிகுந்த உபத்திரவம் அவங்களை முடித்து கட்டினால்தான் அது நிற்கும். But the affliction which pass through those who are forsaken will end their life. இந்த மிகுந்த உபத்திரவம் என்று கைவிடப்பட்ட சபைக்கு இருக்கிற உபத்திரவம் அவங்களை முடிவு கட்டக்கூடிய உபத்திரவம். The great affliction or which the forsaken church will go through will finish off them. ஆனா நம்முடைய உபத்திரவம் நம்மை ஒன்றும் செய்யாது, அது நெருப்பிலப்பட்ட ஒரு துரும்பு போல ஓடி போய்விடும். But the affliction that we undergo now will not cause any harm to us, but it will pass out very soon. இங்கு பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது, ஆனால் அதற்காக ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார், அது நீங்கி போய்விட்டது. And Paul was given a thorn in the flesh. He prayed to the Lord, but the Lord responded not to pray, but it went away. கலாத்தியருக்கு 2வது அவர் எழுதும்போது முதலாவதாக உங்கள் கண்களை பிடுங்கி கூட எனக்கு தரக்கூடிய அளவில் இருந்தீர்களே. Galatians chapter 2, when he wrote back again, he said,
former times you were interested even to pluck your eyes from me. கலாத்தியரை இரண்டாவது சந்திக்கும் போது பவுலுக்கு அந்த உபத்திரவம் அந்த முள் நீங்கி The போய்விட்டது. second time when Paul met the Galatians, it is written that his infirmity was done away. நம்மளுக்குள்ளே அந்த பரிபூரணம் இருக்கும்போது அந்த உபத்திரவம் லேசாக நீங்கி போகக்கூடியதாக When இருக்கும். we have the fullness, the affliction will be light and it will pass away. ஆகவேதான் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் நெருக்கப்பட்டால் ஒடுங்கி போவதில்லை, கீழே தள்ளினாலும் சாகவில்லை, மடிந்து போவதில்லை என்று அவர் சொல்லுகிறார். Which is why in 2 Corinthians chapter 4 he says that though we are constrained, we are not crushed. Though we are fallen, we are not condemned. இந்த உபத்திரவம் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? Why is this affliction allowed to us? இது சமாதானம் அவரோடு இருக்கிறதா என்பதுடைய பரிசோதனை. And the test behind this affliction is to check whether we have peace in our lives. யோவான் சுவிசேஷத்திலே 2 சமாதானத்தை ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். In the gospel according to John, Jesus spoke about 2 peace. ஒன்று உலகப்பிரகாரமான சமாதானம். One peace is after the world. வேலை கிடைச்சா ஒரு சமாதானம். If there is a job, you will be happy. துணி வாங்கின உடனே ஒரு சமாதானம். When you buy new clothing, you will be happy. புது வண்டி வாங்கினா ஒரு சமாதானம். If you buy a new vehicle, you will be happy. இது உலகப்பிரகாரமான சமாதானம். Such a worldly kind of peace. ஆனால் யோவான் 16 கடைசியிலே ஆண்டவர் என்னோட உங்களுக்கு சமாதானமா இருக்குவது உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, அதான் சமாதானம். But in John chapter 14, Jesus said to his disciples, you have peace with me. What is the nature of it? You will have affliction in the world. உலகப்பிரகாரமான சமாதானத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? What is the peace you desire? Is it the earthly one? என்னோட உங்களுக்கு சமாதானம் இருக்க வேண்டும் என்றால் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு. If you want peace with me, Jesus categorically meant it. You will have affliction in this world. அந்த உபத்திரவத்திலே நீங்கள் இளைப்பாறுதல் இருப்பதுதான் என்னோட உள்ள சமாதானம். But out of this affliction, you got to be restful, and that is the peace that you have with me. அது அதி சீக்கிரத்தில் நீங்கள் லேசான உபத்திரவம். Which is also termed as a light affliction, which will pass through soon. எப்படி அந்த உபத்திரவம் உங்களை விட்டு நீங்கும்? How will this affliction pass away? நீங்கள் பூரணம் இருந்தால்தான் அது உங்களை விட்டு நீங்கும். When the fullness comes, light affliction will pass away. நீங்கள் கர்த்தருவிலே கைவிடப்பட்டு அபூரணமாக இருந்தால் அந்த மிகுந்த உபத்திரவம் உங்களை கொன்று போடும். But if you are forsaken, left back, left behind, then the affliction will finish off you. அதுக்கு பின்பு தான் உங்களுக்கு இளைப்பாறுதல். After that you will rest. வெளிப்படுத்தல் 14 12 13 அந்த இரத்த சாட்சிக்கு பின்பு தான் அவங்க இளைப்பாறுதல் போறாங்க. Revelation chapter 14 verse 12 13, after they become martyrs in their life, they will enter into the rest of God. அந்த மிகுந்த உபத்திரவம் அவங்க இரத்த சாட்சியா மரிச்சதுக்கு அப்புறம் ஒரு இளைப்பாறுதல் இருக்கு. After much tribulation, they will enter into the rest of God. நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு உபத்திரவமும் அந்த நேரத்திலே இளைப்பாறுதலாக காட்சியளிக்க வேண்டும். But every affliction which comes to us now must become a restful experience. உங்களுக்கு உபத்திரம் எவ்வளவு வந்தாலும் அந்த நேரத்தில் இளைப்பாறுதலை சமாதானத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பது பரிபூரணம். And the fullness that you have in your life, the point, the mark is that in the midst of affliction, you have to be restful. இயேசு சிலுவையிலே அவருக்கு வந்த அந்த உபத்திரவம் ஒரு மனவாட்டியை சந்தோஷமாக காணக்கூடியதாக இருந்தது. And the affliction that Jesus Christ faced on the cross was because he endured it in joy is because of the bride which was kept before him. அந்த நேரத்திலே தமக்கு முன் ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டதை அவர் கண்டார். At the time of his affliction of the cross, Jesus saw a joy which was kept before him. அந்த மகிழ்ச்சி தான் இந்த உபத்திரவம் அவருக்கு ஒண்ணுமே தெரியாமல் இருந்தது. The joy which was kept before him made him to endure the suffering of the cross. அவர் சிலுவையிலே பலகீனராய் அறையப்பட்டாலும் தேவனுடைய வல்லமையினாலே அவர் பிழைத்திருக்கிறார். Though he was crucified in the cross in weakness, but he liveth by the power of God. பணிவிடை ஊழியத்திலே இந்த 2 பக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். In the ministration of service, you have to receive these 2 aspects in your life. பாடுகளிலும் பூரணம் இருக்கு, உபத்திரவத்திலும் பூரணம் இருக்கு. There is perfection in suffering, there is perfection in affliction. ஒரு பரிபூரணம் உபத்திரத்தை இல்லாமல் ஆக்கிவிடும். But a fullness will get rid of all affliction in your ஒரு life. வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு உபத்திரத்தை மேற்கொள்ளக்கூடிய பரிபூரணம் நம் ஒவ்வொருவருக்குரியதாக இருக்கிறது. We have a fullness promise of God to overcome, prevail, done away with all the affliction that you face in your life. இப்போது விசாரணை ஊழியத்தை குறித்தும் பணிவிடை ஊழியத்தை குறித்து கற்றுக்கொண்டோம். கடைசியாக பாதுகாவலின் ஊழியம். And we learned about service, we learned about other affliction. Now we are going to learn about the protection. நீங்கள் அலைந்து திரிவதில்லை, பணிமுட்டுகளை சுமக்க வேண்டிய தேவையில்லை என்று சொன்னாலும் நீங்கள் பாதுகாக்கக்கூடிய ஊழியத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். You need not move around, you need not carry around, but you are appointed for a kind of protection. இந்த பாதுகாவலின் ஊழியம் என்பது ஏதேன் தோட்டத்தை காக்கிறதாகவே இருக்கிறது. The ministration of protection is to protect the garden of Eden.
சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் ஆவி ஆத்ம சரத்தை பரிசுத்தமாக்குவாராக. ஆனால் கர்த்தருடைய வருகையிலே குற்றமற்றதாக இருக்கும்படியாக காக்கப்படுவதாக என்று பவுல் வாக்குத்தத்தம் சொல்கிறார். Paul gives a promise to the church saying, may the God of peace protect and keep your spirit, soul and body perfect for the day of the Lord. பரிசுத்தமாக்கப்படுவதை காட்டிலும் காக்கப்படுவது முக்கியம். More than being sanctified, to be secured is safe. சமாதானத்தின் தேவன் உங்கள் ஆவி ஆத்ம சரத்தை பரிசுத்தமாக்கி விட்டார். The God of peace himself has sanctified your spirit, soul and body. அது குற்றமற்றதாகவும் இருக்கிறது. And that is blameless. எல்லாவற்றுக்கும் மேலாக அது காக்கப்பட வேண்டும். Above all, it should be secure. 1 பேதுரு 1:5 விசுவாசத்தை கொண்டு தேவ வல்லமையினால பாதுகாக்கப்பட்ட உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டது. 1 Peter chapter 1 verse 5, the inheritance is laid out for you in heaven, who are kept by the power of God through the promises. காக்கப்படக்கூடிய ஊழியம் முக்கியம். A ministration of security is important. நாம் பாதுகாக்கக்கூடிய ஊழியத்திலே நாம் இருக்கிறோம். But we are in a ministry of protection. நாம் ஒவ்வொன்றையும் பாதுகாக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். Every one of us must be a mind of security in us. தேவன் நம்மை பாதுகாக்கும்படியாக 3 பொருளை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். God has appointed 3 elements for our security. ஒன்று எகிப்திலே அவருடைய இரத்தம், பஸ்காவின் இரத்தம் அவர்களை பாதுகாக்கிறது. One means is the blood of Jesus back in the land of Egypt as Passover. நிலைக்காலின் மேல் சட்டங்கள் எல்லாவற்றிலும் சைடிலும் நாம் பூசி இருக்க வேண்டும். And we have to sprinkle or apply the blood on the threshold, on the top and on the lintels of the door. மேல் சட்டத்திலும் சைடிலும் அந்த நிலைக்காலிலே அவருடைய இரத்தம் பூசி இருந்தால் பாதுகாப்பு. The blood has to be applied, sprinkled on the lintels of the threshold and on the sidewise. சங்கார தூதன் அதை பார்த்து வெளியே போய் விடுவான். When the angel of death beholds it, he would pass away. நம்முடைய இருதயமும் வாயும் ஒத்திருக்கக்கூடிய வாழ்க்கை. Which means our heart and our mouth communicate the same thing. உள்ள சாத்தான் உங்களை தொட மாட்டான். Then Satan will not touch our inner being. இருதயத்தில் ஒன்று, வாயில் மற்றொன்று. Our heart is different, our mouth is totally different. புறங்கூறுதல், And it's all gossiping. குறை சொல்லிக் கொண்டு இருக்கிறது. It's about mocking and ridiculing. இவைகளெல்லாம் பாதுகாப்பு அற்ற ஒரு வாழ்க்கை. What does it mean? It means you are securityless. சங்கார தூதன் உள்ளே நுழைந்து அவர்களை அழிப்பதற்கு ஏற்ற வழி. Which mean you have given means for the angel of death to enter and slaughter. நம்முடைய பாதுகாப்பு என்பது நம்முடைய வாயும் இருதயமாக இருக்கிறது. The protection of our life is our heart and our mouth. தாவீது எப்போதும் தன் இருதயத்தை காத்துக்கொள்கிறவன், தன் வாயை காத்துக்கொள்கிறான். David was a man who always sanctified and preserved his heart. So did he do with his mouth. நாம் எப்போதும் நம்முடைய இருதயத்தையும் வாயையும் காவல் செய்ய வேண்டும். We must guard our heart and our mind at all times. பஸ்காவின் இரத்தம் இஸ்ரவேலின் ஒவ்வொரு வீடுகளையும் காவல் செய்யக்கூடிய பொருளாக The இருக்கிறது. blood of the Passover lamb had protected every household of Israel, which had sprinkled it on the doors and on the lintels. முழு உலகம் அழிக்கப்படும் போது தண்ணீர் தான் நோவாவுடைய பேழையை பாதுகாத்தது. When the entire world was destroyed through deluge, the household of Noah was protected. தண்ணீர் வேத வசனத்துக்கு நிழலாட்டம். Water is a type of the word of God. திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே உங்களை சுத்திகரித்துக் கொண்டு என்று பவுல் சொல்லுகிறார். Paul writes, you have to sanctify yourself through the water of purification. தண்ணீர் என்பது வேத வசனமாக நிழலாட்டமாக இருக்கிறது. Water is a type of purification of the word of God. வசனம் ஒரு ஆளை ரட்சிக்கும், வசனம் ஒரு ஆளை பட்சிக்கும். Word of God, either it will save or it will censure. அதே தண்ணீர் முழு உலகத்தை அழிக்குது. அதே தண்ணீர் நோவாவுடைய பேழையை அரராத் மலைக்கு மேலே கொண்டு போய் பாதுகாக்கும். Very same water preserved one group of people. The very same water had pronounced judgment on another same வேத people. வசனத்தினாலே நாம் ரட்சிப்போடு பாதுகாத்து அந்த வசனத்தினாலே எதிரியை நாம் நியாயந்திருக்க And வேண்டும். through the word of God, you have to protect yourself and also condemn the enemy. வேத வசனத்தை கொண்டு நம்மை பாதுகாக்க வேண்டும். வேத வசனத்தினால் நம்முடைய எதிரியை நாம் அழிக்க வேண்டும். Through the word, you have to protect yourself. Through the word, you have to pronounce judgment on your enemy as well. நம்மை பாதுகாப்பதற்கும் எதிரியை அழிப்பதற்கும் நமக்கு பட்டயமாகிய வேத வசனத்தை தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். God has given us the sword of the Spirit, which is the word of God, to protect us and to defend our enemies as well. மூன்றாவதாக அங்கு நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீச்சலைக்கு போடும்போது தேவ ஆவியின் வல்லமை வந்து அவர்களை பாதுகாத்தது. Number 3, before Nebuchadnezzar, Shadrach, Meshach, Abednego, when they were put in the furnace of fire, God's Spirit had protected them. 3 பேரை தீச்சுளையிலே போட்டோம். 4வது ஆளின்
சாயல் தேவகுமாரனுக்கு ஒப்பானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். And they said, we put 3, but 4th, like unto the Son of God, is roaming in the fire. தேவனுக்கு ஒப்பானவர் இயேசு, தேவகுமாரனுக்கு ஒப்பானவர் பரிசுத்த ஆவியானவர். Like unto the Father is the Lord Jesus, the Son of God. Like unto the Son is the Holy Spirit of God. பிலிப்பியர் 2:6 தேவனுக்கு ஒப்பான இயேசு, அங்கு எபிரேயர் 7 முதல் 3 வசனத்திலே தேவகுமாரனுக்கு ஒப்பானவர் மெல்கிசேதேக் பரிசுத்த ஆவியானவர். Philippians chapter 2 verse 6, Jesus in the likeness of God. Hebrew chapter 7 first few verses, Holy Spirit of God, like unto Jesus the Son of God. 3 பேரை போட்டோம், 4வது ஒரு ஆள் உலாவுகிறார், அவர் தேவகுமாரனுக்கு ஒப்பானவர். We put 3, but there is a 4th one, like unto the Son of Man. He is the Holy Spirit of God. தீச்சுளக்களை போட்டாலும் அக்கினியின் ஆவியானவர் நம்மளுடைய இந்த வாசனையும் காணாத அளவிலே நம்மை பாதுகாக்க வல்லவர். No matter even if we are put in the fiery furnace, Holy Spirit of God is there to protect us from being consumed of the fire. அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய வல்லமையினாலும் பாதுகாப்பின் ஊழியத்திலே நாம் பாதுகாக்கப்படுவோம். And through the ministration of the means of the blood, of the word, of the Spirit, let's be preserved and protected in lives. தோட்டத்தை காவல் பண்ணக்கூடிய ஊழியம். There is a ministration of protecting the Eden garden. ஆசரிப்பு கூடாரத்தை, ஆலயத்தை காவல் பண்ணக்கூடிய ஊழியம். There is a ministration of protecting the tabernacle, the church of God. அந்த ஊழியத்திலே அவருடைய இரத்தத்தையும் அவருடைய வார்த்தையும் வல்லமையை உபயோகப்படுத்தி நாம் You பாதுகாக்கப்படுவோம். have to use the means of the blood, the means of the word, the means of the Spirit, and preserve and protect the church. அவர் எருசலேமிலே என்றென்றைக்கு வாசம் பண்ணக்கூடிய வாக்குத்தத்தம். This is the promise. He dwells in Jerusalem forever. நீங்கள் அலைந்து திரிவதில்லை. You will not move around. நீ இந்த பணிமுட்டுகளை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. You will not carry the tabernacle's vessel anymore. நீங்கள் தோட்டத்தை விசாரியுங்கள். And thou shalt inquire the garden. தேவன் விசாரிக்கக்கூடிய ஊழியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். God has given us a ministration of supplication. உள்ளான மனதையும் இருதயத்தையும் விசாரித்து அறிந்து கொள்ளுங்கள். And you can inquire the inner being, the inner man of every person. பணிவிடை ஊழியத்தையும் பாடுபடக்கூடிய வேலையை நமக்கு தந்திருக்கிறார். God has given us the ministration of service and the ministration of security. பாடுகளிலே பூரணத்தை அடைந்து கொள்வோம். And God has given us so that we may get perfected in suffering. உபத்திரவம் நம்மை விட்டு நீங்கி போகட்டும். Let all affliction pass away. இரத்தத்தினாலே நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். And we be protected through the blood. வசனத்தினாலே பாதுகாத்துக் கொள்வோம். Let's be protected through the word. தேவனுடைய வல்லமையினாலே பாதுகாத்துக் கொள்வோம். Let's be protected through the power. இந்த 3 வகையான ஊழியமும் அவருக்கு முன்பாக எப்போதும் நிற்கிறவர்களுக்கு தகுதியை All கொடுக்கக்கூடியதாக. these 3 ministrations are given to him, those who remain continually before him. இந்த இளைப்பாறுதலை ஒவ்வொருவரும் அடைந்து கொள்வோம். Let us all, one and all, receive this rest in your life. அவருடைய எருசலேமிலே அவர் என்றென்றைக்கு வாசம் பண்ணுகிறார் என்ற அறிவை பெற்றுக் கொள்வோம். In Jerusalem, he will dwell forever. இனி Let's get நீங்கள் அலைந்து established. திரிவதில்லை. No more you shall be moved. இனி நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. No more you will be taught. யுத்தங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. You need not learn how to war anymore. அத்திமரத்துகளும் திராட்சை செடிகளும் இளைப்பாறிக் கொண்டிருக்கும். Thou shall rest in your wine and your fig hereafter. உள்ளான பகுதியை நீங்கள் விசாரித்து அறிந்து கொள்ளுங்கள். You shall inquire the inner being of the people. பணிவிடை பாடுகள் மூலமாக பரிமாணத்தை அடைந்து கொள்வோம். Through the service, through the security, thou shall receive standing before the Lord. இரத்தத்தினால் வார்த்தையினால் வல்லமையினால் பாதுகாக்கப்படுவோம். Let's be protected through the blood, through the word, through the power of God. சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை The பரிசுத்தமாக்குவார். God of peace himself protect and keep your spirit, அது soul and body. குற்றமற்றதாக காக்கப்படுவதாக. Let it be preserved blameless until it coming. அவைகளை நாம் அடைந்து கொள்வோம். Let us all receive that experience. மாறாத வார்த்தையை பெற்றுக் கொள்வோம். Unchanging word in our life. அழியாத அன்பை நாம் அடைந்து கொள்வோம். A love which changes not in our life. அன்பு நிறைந்து வழியட்டும். Oh, let's be filled with God's love. அன்பை வெளிப்படுத்துவோம். Reveal God's love. அன்பிலே நிலைத்திருப்போம். Remain in God's love. அன்பிலே முற்றிலும் ஜெயங்கொள்வோம். Overcome in God's love. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May the ஆமென். Lord bless every one of us.